வணக்கம். பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக திருக்கல்யாண விருந்து சேதுபதி பள்ளியில் நடந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 12,000 சதுரடி பரப்பளவில் இங்கே 1.5 லட்சம் பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது 27வது ஆண்டு சேதுபதி பள்ளியில். 17 வருஷமா சேதுபதியிலும் 10 வருஷம் மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் பண்ணியிருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட்டம் கருதி தான் இந்த சேதுபதி ஸ்கூலுக்கு நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ அன்னைக்கு சாப்பிட்டப்ப 20,000 பேர் 30,000 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1.5 லட்சம் பேருக்கு சாப்பிட்றதுக்கு மீனாட்சி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த விழாவில் எல்லாரும் கலந்துக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இது மட்டும் இல்லாமல் மதுரையில் சாப்பாடுனாலே மதுரைக்கு ஃபேமஸ். அப்படி இருப்ப கல்யாணம் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாடை பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் எல்லாருமே கலந்துக்கணும். இங்க இருக்க மதுரையில் இருக்க எல்லா மக்களுமே அன்றாடமா அவங்களை பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் வெட்டக்கூடிய அருகாமனை கத்தியை கொண்டு வந்து மத்தியானம் 3 மணி அளவில் ஒரு 3000 பேர் 4000 பேர் காய்கறிகள் வெட்டி கொடுத்தாங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்டு மாட்டுத்தாவணி மார்க்கெட்லேருந்து நமக்கு எப்பயுமே திருக்கல்யாணத்துக்காக அவங்க எப்பயுமே கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12,000 டன் கொடுத்துருக்காங்க. 7,500 கிலோ அரிசி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் 1.5 லட்சம் பேருக்கு. இந்த அரிசி பருப்பு எல்லாமே கிளமாசீதி மார்க்கெட்லேருந்து நமக்கு இலவசமாக தந்திருக்காங்க. இலவசமாக மட்டும் இல்லாமல் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையாரை திருவண்ணாமலையில் நினைச்சாலே முத்தி, மதுரையில் பிறந்தாலே முத்தி அப்படிங்கிறத ஒரு வாக்கியமாகவே வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. அது உண்மையாகவே இருந்திருக்கு. அந்த மதுரையை பிறந்ததுக்கு மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் கூட ஆசை. அந்த மீனாட்சி வயதில் பெரியவங்களுக்கு குழந்தையாகவும் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் இப்படி அவங்க வீட்டு கல்யாணமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பங்களிப்பு அதில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம இருக்கிறது சேதுபதி ஸ்கூல் தான். இங்கதான் வருஷம் வருஷம் கல்யாண சாப்பாடு போடுவாங்க. இப்ப என்ன ஆகுது, மாப்பிள்ளை தரப்புல இருந்து தேவர் 33 கோடி தேவர்களும் தானே வருவாங்க. அவ்வாறு அவங்க வராங்க. ஆனா யாரும் சாப்பிடல. அப்போ காஞ்சனமாலை அம்மா வந்தானே மீனாட்சி அம்மனுக்கு அம்மா. அப்ப கொஞ்சம் அகம்பாவம் அவங்களுக்கு வருது. அப்ப சொல்றாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, வேணும்னா உங்க வீட்டுல யாராச்சும் அனுப்ப முடியும்னா அனுப்புங்களேன்னு காஞ்சனமாலை அம்மாவை கேக்குறாங்க. அப்ப சிவபெருமான் இந்த அகம்பாவத்தை எப்படியாச்சும் முறையடிக்கணும்னு நினைச்சு என்ன செய்யறாங்கன்னா, சிவபெருமான் அவங்களோட பூதகணத்துல குண்டோதரன் அனுப்புறாங்க. குண்டோதரன் கட்டையா குட்டையா இருப்பாங்க. அப்ப குண்டோதரன் என்ன செய்யறாங்க, அண்டா நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஆளே இந்த ஃபுல் எல்லா கல்யாணத்துக்கு செஞ்சு வச்ச சாப்பாடு ஒரே ஆள் முடிச்சிடறாங்க. ஆனா அப்படி முடிச்சோம், கல்யாண சாப்பாடு முடிச்சோம், மீனாட்சி அம்மனோட கல்யாண சாப்பாடு முடிச்சோம், அவங்களுக்கு பசி தீரல. அப்ப பசிக்குதுன்னு சொல்லி மீனாட்சி அம்மன் சிவபெருமான் கிட்ட போய் இது சொல்றாங்க, ஈசனே என்ன செய்யறதுன்னு. அப்ப சிவபெருமான் அன்னபூர்ணி தேவியை அனுப்புறாங்க. அன்னபூர்ணி தேவி என்ன செய்யறாங்கன்னா, தயிர் சாதம் கொடுத்து குண்டோதரனோட பசியை அணைக்கிறாங்க. ஆனா இப்ப காரசாரமா சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், தாகம் தானே அடிக்கும். இப்ப குண்டோதரனுக்கு தாகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீ குளம் ஏரி கம்மாய் குட்டை எல்லாத்துலயும் தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா அவருக்கு இன்னும் தாகம் போகவே இல்லை. சிவபெருமானோட ஜடா முடியல யாரு இருக்காங்கன்னா, கங்கா நதி இருக்காங்க. சோ சிவபெருமான் சொல்றாங்க, குண்டோதரன் எங்க கை வைக்கிறானோ அந்த இடத்துல நீ நதியா பாயணும் கங்கான்னு சொல்றாங்க. அப்ப கங்காவும் அக்செப்ட் பண்ணிட்டு சிவபெருமான் என்ன சொல்ற, அப்ப சிவபெருமான் குண்டோதரன் கிட்ட போய் சொல்றாங்க, நீ இப்ப உனக்கு தாகம் அடிக்குதுன்னா நீ கைய அடிண்டு கைய வைக்க சொன்னானே குண்டோதரன் கை வைக்கிறாங்க. அந்த கை வச்சு அடுத்த நிமிஷமே தண்ணி அங்கிருந்து வர ஆரம்பிக்குது. இந்த சிவபெருமான் கைய வைக்கணும்னு சொல்றதுனாலதான் வைகை நதியே வந்துச்சுன்னு சொல்றாங்கண்ணா.